ஹாய் கைஸ், வெஜ் பன்னீர் பிரியாணி செய்யலாமா? வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். கிராம்பு 2, ஏலக்காய் 1, பட்டை 1, பே லீஃப் 1 இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் நம்ம பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீரை போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அதில் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பன்னீர் ஹார்ட் ஆகாமல் இருக்கும். தென் இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ்க்கு கேப்சிகம் எடுத்துருக்கேன் இல்லையா, கேப்சிகம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் நான் அது கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கிறதுக்காக அதே ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தென் குக்கரில் கீ அண்ட் ஆயில் போட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கணும். தென் 2 சில்லி ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பிகாஸ் என்னோடய குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால எனக்கு 1.5 ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லேயே போதும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். தென் வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெஜிடபிள்ஸ் நம்மளோட ஆப்ஷன் தான், என்ன வேணால் போட்டுக்கலாம். தென் புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தயிர் போட்டுக்கணும். நான் இன்றைக்கி தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. எந்த பிரியாணியாக ஆகட்டும், வெஜ் ஆர் நான்வெஜ் எந்த பிரியாணியாக இருந்தாலும் நமக்கு நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிரியாணி மசாலா மட்டும் போதும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். குக்கரோட தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி கேர்டு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டிருந்தோம். ஸோ 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். தென் ரைஸு இந்த மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் எடுத்து போட்டுக்கணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போட்டதுக்கப்புறம் உடனே நீங்கள் விசில் விடாமல் ஒரு சின்ன கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1 மினிட் அளவுக்கு விடுங்க. சின்னதாக பபிள்ஸ் வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் போட முடியும். ஸோ அதையும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நீங்கள் லிட்டு போட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட பன்னீர் பிரியாணி ரெடி. 2 விசில் அடங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பன்னீர் பிரியாணி பாருங்கள் எப்படி அழகாக வெந்து வந்திருக்குன்னு. ஓகே கைஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.